சார் ஆண்டவர் நம்மளை இவ்வளவா நேசிக்கிறாரு, இதெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். இல்லை இல்லை இல்லை, சில காரியங்கள் வந்து சீரியஸாக இருக்கும். விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவன் பிரியப்படுவார். விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேண்டிய காரியங்கள் நமக்கு வந்து சேரும். அப்போ இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் என்னது, நிறைய பேர் நினைக்கிறோம் நான் நம்புகிறேன், ஆனால் கேளுங்க, நம்புகிறேன், ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு இதை நான் நம்பலாம், நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்களா, நீங்கள் இவ்வளோ நாள் கட்டி வச்சது, சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி வச்ச இந்த விசுவாசத்துக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Go back to 0. Just one negative confession. சார் ஆண்டவர் நம்மளை இவ்வளவா நேசிக்கிறாரு, இதெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். இல்லை இல்லை இல்லை, சில காரியங்கள் வந்து சீரியஸாக இருக்கும். அவர் செய்கிற விதம் இப்படி தான் இருக்கும். நீ இப்படி வந்தால் தான் சரி. ஏசு ஏற்றுக்கிட்டாந்தாயா உனக்கு இந்த வாழ்க்கை ரைட்டா இல்லையா? இல்லை நான் சுற்றிக்கிட்டு வரேன், ஏசு கிறிஸ்து வேணாம், ஆனால் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் கை தூக்கி துதிக்கிறேன், நான் எல்லோரும் செய்கிற மாதிரி நானும் செய்கிறேன், ஆனால் இந்த இயேசுவை மட்டும் நான் சொந்தமாக ரட்சகராக ஏற்றுக்க மாட்டேன். அது சொல்லுமா? செல்லாது. அந்த மாதிரி விசுவாசம் இல்லைன்னா செல்லாது. விசுவாசம் இல்லைன்னா செல்லாது. விசுவாசம் பயங்கரமாக ஹைப்பராக விசுவாசம் இருந்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நடக்காதுலாம், நான் நம்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டி வச்ச அந்த 80% விசுவாசம் சரிஞ்சு கீழே வந்து சைபர் ஆகிரும். Just because of one wrong confession. God means business because he value your confession. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ என்னை எவ்வளவா நம்புறியோ அவ்வளவா நான் செய்வேன், நம்பலைனா அதுதான் அவருடைய மரியாதை. அந்த மரியாதையை நம்ம என்ன செய்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். அதனால தான் சில காரியம் நமக்கு நடக்க மாட்டேங்குது. நான் ஜட்ஜ் பண்ணல, இப்படி தான் ஆண்டவர் செயல்படுறாங்க. இந்த வசன பிரகாரம் விசுவாசம்